தமிழகம் முழுவதும் 15 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதன்படி தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து டிநகர் சத்யா எம்எல்ஏ விடுவிக்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏ வி.பி. கலைராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து கே.எஸ். சீனிவாசன் விடுவிக்கப்பட்டு நா. பாலகங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட செயலாளராக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் எஸ். ஆறுமுகம், வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் முக்கூர் என். சுப்பிரமணியன் விடுவிக்கப்பட்டு வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தூசி கே. மோகன் நியமிக்கப்படுகிறார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குமரகுருவும், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ ஜி. வெங்கடாச்சலமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ கே. பி. ராமலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எம்எல்ஏ தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே. சி. கருப்பண்ணன் நியமிக்கப்படுகிறார். கரூர் மாவட்ட செயலாளராக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் நத்தம் விஸ்வநாதன் விடுவிக்கப்பட்டு மேயர் வி. மருதராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் எம். மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எம்பி எஸ். முத்துக்கருப்பன் விடுவிக்கப்பட்டு அப்பொறுப்பிற்கு பாப்புலர் வி. முத்தையா நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எம்எல்ஏ ஆர். முருகையா பாண்டியன் விடுவிக்கப்பட்டு பி. நாராயண பெருமாள் நியமிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் என். தளவாய் சுந்தரம் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு எம்பி ஏ. விஜயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.